ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எஸ்வி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6வது வருஷத்தை நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 2018 வந்து இந்த பண்ணையை வந்து ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி வந்து 2023 கிட்டத்தட்ட எண்டு போர்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த 5 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீரியஸில் நம்மளுடைய மரங்களுடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த இடம் எப்படி இருந்தது, ஸோ இந்த 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த இடம் எப்படிலாம் மாறி இருக்குது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம், வாங்க. ஓகே, இப்போ நம்ம எஸ்வி ஃபார்மில் வந்து நம்ம எந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா போர் பாயிண்ட்டு தான். எந்த ஒரு இடம் வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த நீர் வளம் தான். ஸோ தண்ணியோட வளத்தை ஏற்ற மாதிரி தான் அந்த இடம் வந்து மாறும். ஸோ அப்படி நம்ம இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேலை என்னென்னா இந்த போர் அமைக்கிறது தான். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்ப்பீங்க, இந்த ஃபோட்டோவில் பார்த்த இந்த இடம் தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்றதை உங்களாலே புரிஞ்சிக்க முடியும். ஸோ ட்ரையான ஒரு இடமா இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பசுமை போர்த்திய ஒரு சூழலை இங்கே உருவாக்கியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 இயர்ஸில் உருவானது தான். ஸோ அதனால் வந்து இந்த இடம் வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ போர்லேருந்து தான் இந்த இடத்த நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்வி ஃபார்முடைய 2வது பண்ணை, அதாவது சிறுவடை பண்ணை, அது கூட ஒட்டின மாட்டு பண்ணை. ஸோ இந்த இடம் தான் இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்க. ஸோ இப்போ இந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம், ஏன்னா இது வந்து 2019 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்த தான் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இப்போக்கும் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் தெரியுதுன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் ஷெட்டும் அந்த மாட்டு கொட்டாயும் நம்ம போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி மரம் வச்சுருக்கிறதால ஸோ இந்த இடமே வந்து எப்பயுமே வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு நிழல் தரக்கூடிய இடமா இப்போ இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இப்போ பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா 2019 நவம்பரில் எடுத்த எஸ்வி ஃபார்மு. இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா 2023 அக்டோபரில் இருக்க எஸ்வி ஃபார்மு. ஸோ இந்த 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஒரு மரமும் இல்லை. ஸோ இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கே நின்றுதனோ அங்கே தான் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபென்ஸு, அதுக்கப்புறம் பின்னாடி பழமரங்கள் சொல்லிட்டு இந்த இடம் வந்து அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எஸ்வி ஃபார்மில் வந்து அடுத்த சேஞ்ச் என்னென்னா, ஸோ நம்ம எப்போ போர் போட்டோமோ அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தொட்டி அமைச்சது தான். ஸோ இந்த தொட்டியில் தான் நம்ம போர் கட்டுறதுக்கு எல்லாம் தண்ணி, கோழிகளுக்கான தண்ணி எல்லாமே இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அப்படின்னா போர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நமக்கு வந்து இந்த தொட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இன்னி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய மெமரி நம்ம பண்ணையில் இருக்குது. அப்புறம் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம அசுவலை வளர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வீட்டு தேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நாட்டு மீன்கள் வளர்த்துருக்கோம். அப்படி சொல்லிட்டு நிறைய மெமரி வந்து இந்த தொட்டியில் இருக்குது. ஸோ இந்த தொட்டியும் நம்மளோட பண்ணைக்கு வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்வி ஃபார்மோட மெயின் பண்ணையில் இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மரம் இருந்ததுக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து எவ்வளோ வளர்ந்துருக்குன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா இந்த 2 பக்கமே பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாகவே நிழல் போத்துன மாதிரி மரங்கள் வளர்ந்துருக்கு. ஸோ அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ ஃபோட்டோவில் பார்க்குறீங்க எவ்வளோ சின்னதாக இருக்குது இந்த புங்க மரம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள் ஸோ எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ 5 இயர்ஸில் வந்து அப்படியே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கு இந்த இடம். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சிறுடை கோழி பண்ணையோட முன்னாடி என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம். ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி ஃபென்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபென்ஸு கவர் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து சிறுடை வச்சுருந்துருப்போம். ஸோ அப்போ எடுத்த பழைய ஃபோட்டோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாறி இருக்குன்றதை பிஃபோர் ஆஃப்டராக நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து நம்பவே முடியாத அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபென்ஸுக்குள்ளே நிற்கிறோம். சிறுவடை கோழி எல்லாமே மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ அது வேறு எந்த இடமும் இல்லை, இந்த இடம் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ இருக்கிற இடம். ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள், பின்னாடி ஒரு ஷெட் இருக்கிறதே தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா 2 ஷெட் இருக்கும் பின்னாடி. ஆனால் இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எதுவுமே தெரியல, அந்தளவுக்கு வந்து மரம் வந்து சூழ்ந்து வளர்ந்துருக்கு. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பலாமரம். ஸோ எவ்வளோ அடி இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 3 அடி தான் இருக்கும். அப்படியே கட் பண்ணால் 2023 இப்போ நம்ம இருக்கோம். இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய மரமாகவே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ எப்படா பூ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஒரு காய் வைக்கிறதுக்கான ஸ்டேஜை வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்த பலாமரம். ஸோ இந்த பலாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு நாட்டு வெரைட்டி தான். ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் காய் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மரத்தோட வளர்ச்சியை பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து ஒரு முழு மரமாக வந்து மாறி நிற்கிது.
இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நம்ம எஸ்வி ஃபார்மோடைய பெரிய பண்ணை. அதாவது இந்த ஓவரால் வியூவில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பாருங்கள், பழைய ஃபோட்டோவில் பார்க்கும்போது இந்த இடமே வந்து சுத்தமாக மரமே இல்லாமல் இருக்கும். அதாவது மரம் நட்டுருப்போம், ஆனால் வந்து மரமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 அடி 4 அடி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பண்ணையே தெரியாத அளவுக்கு மரம் வந்து டாமினேட் பண்ணிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மரங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வியூ பாருங்கள், இப்போ உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்வி ஃபார்மில் அந்த அப்டேட்டை பார்த்துருப்பீங்க. அதாவது 5 இயர்ஸில் வந்து எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்குன்றதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச ஃபோட்டோஸ் மூலியமாகவே உங்களுக்கு காட்டியிருந்தோம். ஸோ எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது போக வந்து நிறைய வந்து மாற்றம் வந்து நம்ம பண்ணையில் நடந்திருக்கு. ஸோ அது என்னென்னன்றதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி.